இந்தியாவுக்கு அதிபர் ட்ரம்ப் வரப்போவது உறுதியாகிவிட்டது. ஆனால் எப்போது என்பதுதான் தற்போது திட்டமிடப்பட்டு வருகிறது. என்றால் அவர் பதவியேற்ற போதே 100 நாட்களுக்குள் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் தான் செல்ல விரும்புவதாக தனக்கு நெருக்கமான சகாக்கள் மற்றும் அதிகாரிகளிடம் கூறியிருக்கிறார். அந்த வகையிலே தற்போது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவருடைய பதவியேற்பு விழாக்கள் சென்றபோதும் அது தொடர்பாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நமக்கு அமெரிக்காவிலிருந்து கிடைத்த உறுதியான தகவல்கள் அடுத்த 80 நாட்களுக்குள் அவர் இந்தியா வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கடந்த முறை வந்தபோது அகமதாபாத், நியூ டெல்லி ஆகிய 2 இடங்களுக்கு சென்றார். அதே போன்றவே இந்த முறையும் 2 இடங்களுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. 2 நகரங்கள், அது என்ன நகரங்கள் என்பது குறித்தெல்லாம் தற்போது திட்டமிட்டு வருகிறார்கள். கடந்த அவர் வருவது மட்டுமல்லாமல் அவர் வருவதற்கான வாய்ப்பு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்திலே குவாட் எனப்படுகின்ற 4 முக்கியமான நாடுகள், 4 வல்லரசு நாடுகளாக இருக்கின்ற ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா, அமெரிக்கா ஆகிய 4 நாடுகள் சேர்ந்து குவாட் நாடு என்ற ஒரு கூட்டமைப்பு இருக்கிறது. அந்த கூட்டமைப்பின் 5வது உச்சி மாநாடு வரும் மார்ச் அல்லது ஏப்ரலில் இந்தியாவில் நடைபெற இருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையில் அந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. அதை வெளியுறவு அமைச்சர்கள், வெளியுறவு நிதி அமைச்சர்கள், மற்ற 4 நாடுகள் நிதி அமைச்சர்கள் எல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் தான் சிறப்பு அழைப்பாளராக அதிபர் ட்ரம்பை அழைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதற்கு அவரும் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகவில்லை. எனவே மார்ச் இறுதி அல்லது ஏப்ரல், இன்னும் அந்த தேதி இன்னும் முடிவாகவில்லை. 2 நாட்டு தலைவர்களின் வசதிக்கு ஏற்ப அந்த தேதி முடிவு செய்யப்பட்ட பிறகு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். எனவே மார்ச் அல்லது ஏப்ரலுக்குள் நிச்சயமாக அதிபர் ட்ரம்பின் இந்திய வருகை என்பது உறுதி செய்யப்பட்டதாக தற்போதைக்கு அங்கிருந்து வரும் தகவல் தெரிவிக்கின்றன. அதே போன்று அவர் இந்தியா வந்த பிறகு மோடிக்கு அழைப்பு விட இருக்கிறார். எனவே பிரதமர் மோடி ஜூன் மாதத்தில் அமெரிக்கா செல்வதற்கான வாய்ப்பும் அதிகம் இருக்கிறது. இந்தியாவுக்கு அதிபர் ட்ரம்ப் வந்தால் இந்தியாவுக்கு அதிபராக 2வது முறை, அதிபர் பதவியிலிருந்து 2வது முறை இந்தியாவுக்கு வரக்கூடிய 2வது அதிபராக அதிபர் ட்ரம்ப் தான் வருவார். இதற்கு முன்னால் பராக் ஒபாமா 2010, 2015 வந்து சென்றார். 2017 குடியரசு தின விழாவிலே சிறப்பு அழைப்பாளர் வந்து சென்றார், சிறப்பு விருந்தினராக. தற்போது ட்ரம்ப் ஏற்கனவே 2020 பிப்ரவரி மாதம் வந்திருந்தார். அகமதாபாத்துக்கு வந்தார், குஜராத்திலே. அப்பொழுது பல சர்ச்சைகள் எல்லாம் எழுப்பப்பட்டது. உலகமே கூற்று நோக்கியதுன்னா பல சர்ச்சைகள். அவர் சென்ற வழியெல்லாம் தட்டிகள் போட்டு மறைக்கப்பட்டிருந்தது. செயற்கை சுவர்கள் போல துணிகள் எல்லாம் எழுப்பி குடிசைகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருந்தால் பெரிய விவாதமாக அப்போது பேசப்பட்டது. எனவே அப்போது அதன் பின் அவர் வந்து சென்ற பின் அவருடைய மனைவி மெலனியா ட்ரம்ப், அவருடைய மகள் இவாங்கா ட்ரம்ப் ஆகியோருடன் வந்திருந்தார். ஆனால் அவர் வந்து சென்ற பிறகுதான் COVID-19, அதாவது கொரோனா அலை என்பது அதற்கு பிறகுதான் மோடியை வந்து சந்தித்து ட்ரம்ப் சந்திப்பதற்காக வந்து இருவரும் சந்தித்து சென்று ட்ரம்ப் நாடு திரும்பியவுடன் தான், அமெரிக்கா திரும்பியவுடன் தான் அந்த கொரோனா அலை உலகம் முழுவதும் முடக்கி போட்டது. அதற்கு பின் எந்த பயணங்களும் செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கொரோனா அலை 2 ஆண்டுகள் உலகத்தையே திருப்பி போட்டது. அது குறிப்பிடத்தக்கதாக அமைந்தது. தற்போது அந்த அந்த அலைகளெல்லாம் மீறி தற்போது மீண்டும் அவர் அதிபராக பதவியேற்றிருக்கிறார். அதன் பின் தோல்வியடைந்ததற்கு தற்போது மீண்டும் அதிபராக பதவியேற்றிருக்கிறார். எனவே ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அவர் செல்லக்கூடிய நாடுகளில் இந்தியாவுக்கும், சீனாவுக்கும், ரஷ்யாவுக்கும் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் ரஷ்யாவுக்கு செல்ல வாய்ப்பில்லை. ஒரு பொது இடத்திலே அவர்கள் இருவரும் வேறு ஒரு நாட்டிலே சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்னதாக இந்திய பிரதமர் மோடியை அடுத்த மாதமே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சந்திக்க போகிறார் என்ற தகவலும் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்த மாதம் பிரான்சிலே AI தொழில்நுட்பம், அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற AI தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு மிக முக்கியமான மாநாடு நடைபெற இருக்கிற பிரான்சிலே. அந்த மாநாட்டிலே உலக தலைவர்கள் எல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள். அப்பொழுது இந்திய பிரதமர் மோடியும் செல்ல இருக்கிறார். எனவே இந்திய பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் அப்பொழுதே சந்திப்பதற்கான வாய்ப்பு, அதாவது அடுத்த மாதமே பிரான்சில் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று இந்தியாவுக்கு ட்ரம்ப் வரும்பொழுது, மார்ச் அல்லது ஏப்ரலில் வரும்பொழுது பல முக்கிய அறிவிப்பு, குறிப்பாக H1B விசா தொடர்பான அறிவிப்புகள், மிக முக்கியமான இந்தியாவுக்கு சாதகமான அறிவிப்புகள் வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று இந்திய பொருட்களுக்கு அங்கு அமெரிக்காவில் இறக்குமதி வரி விதிக்கப்படும். அந்த வரி குறைப்பு குறித்தும் மிக முக்கியமான சில அறிவிப்புகளை ட்ரம்ப் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.